நவம்பர் 22. காத்திருக்கும் பரிசுகள். நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது வெற்றி வாகையே. 2 தீமோத்தேயு 4:7-8. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டம் போன்றது. இந்த ஓட்டத்தில் எத்தனை மேடுகள், பள்ளங்கள், முட்கள், காயங்கள், துன்பங்கள், அவமானங்கள். ஆனால் இவை அனைத்திற்கும் முடிவாக நாம் பரிசுகளை பெறுவோம் என்பது எவ்வளவு பெரிய ஊக்கம்! அப்பரிசுகளை எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் விளக்கி கூறுகிறது. 1. நாம் அக்கறை சேரும்போது அங்கே நமது விசுவாசத்தை முடிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவாட்டுக்குட்டியை முகமுகமாய் காண்போம். 2. நமது ஓட்டத்தை துவக்கிய அவர் இப்போது நம்மை வரவேற்க விரித்த கரங்களுடன் அங்கே காத்திருப்பார். நமது தலைவருடைய மகிழ்வுக்குள் நாம் நுழைவோம். ஓட்டத்தின் முடிவு நித்திய மகிழ்ச்சி. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணமில்லை. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, என்றுமே மகிழ்ச்சி. 3. கடவுளின் அரியணையின் வலது பக்கத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். அப்படியே நாமும் அவரது அரியணையில் அமர்ந்திருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நமது நித்திய பணி ஆராதனையாகவே இருக்கும். ஜெபமில்லை, பிரசங்கமில்லை, தொழுகை மட்டுமே அங்கு உண்டு. 4. புனிதமாகுதல் நமக்கு பூரணமாகும். தேவனது தூய்மையில் முழுமையாய் பங்கு பெறுவோம். கிறிஸ்துவைப் போலவே மறுரூபமாவோம். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே மீட்கப்பட்டு விடுவோம். 5. காணக்கூடாத கடவுளை கண்ணார கண்டு களிப்போம். யாரும் சேர முடியாத ஒளியில் இருக்கிறவர் நம்மோடு தங்கியிருப்பார். நாம் அவரது மக்களாயிருப்போம். அவர் நமது கடவுளாயிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. ஆசீர்வாதங்களிலேயே ஆசீர்வாதமான கடவுளின் பிள்ளைகளின் பிறப்புரிமையை முழுமையாய் அனுபவிப்போம். கடவுள் தம்மில் அன்பு செய்கிறவர்களுக்கு ஆயத்தம் செய்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ கடவுள் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2:9-10. இன்று வெளிப்படுத்தப்பட்டவைகள் நாளை நமது அனுபவமாகும். 7. இறுதியாக, அசையாத இறையரசில் குருக்களும் அரசர்களுமாய் என்றென்றும் கடவுளை சேவிப்போம். நேயம் முற்பீதாக்கள், தீர்க்கர், நிர்மலன், அப்போஸ்தலர்கள், நீதிமான்கள், எல்லாவரும் தூதர் நல்லோரும் ஓய்வதின்றி தோத்திர கீதம் உச்சித துனி முழக்கி உள்ளதனை போற்றுவார்கள். பன்னரும் சிறப்புதுள்ள வான நகரத்தின் மேன்மை என்ன சொல்லுவோம். கனவலர் கருள்